முதல் எபிசோடில் அந்த கதையும், 2வது எபிசோடில் அந்த மகளுடைய பிடிவாதமும் பார்த்தோம். இப்போது தன்னுடைய பிடிவாதத்தை போலவே ஷராசத் மன்னரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்துட்டு அந்த முதல் இரவிலிருந்து இந்த கதை சொல்ல இந்த நிகழ்வு ஆரம்பிக்குது. அப்போ முதல் இரவில் சொன்ன கதையும், அதை தொடர்ந்து 2வது இரவில் சொன்ன கதையும் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல் இரவினுடைய கதை ஆரம்பிக்குது. அக்காவும் தங்கையும் பேசி வச்சது போலவே துன்யசாத் நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறா. ஷராசத் மன்னர்கிட்ட அனுமதி கேட்குறா. உலகை ஆளும் மன்னரே, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னரும் அதுக்கு தலையாட்ட இந்த கதையை துவங்குது. இந்த கதை ஒரு வியாபாரியை பற்றியது. எக்கச்சக்கமான செல்வ செழிப்போட ஒரு வணிகன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒரு ஊரில். அவன் இன்னும் பொருளீட்டுவதற்காக பார்த்திங்கன்னா வேறு வேறு தேசத்துக்கெலாம் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய குதிரையை தயார் பண்ணி அந்த பயணத்துக்கான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும், விற்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வேறு ஒரு நாட்டுக்கு, வேறு ஒரு இடத்துக்கு பயணப்பட்டு போகிறான். அப்படி போனவன் நல்லா வியாபாரம் பண்ணி மிக அதிகமான லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நாள் அவனுக்கு தன்னுடைய வீட்டு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நம்ம ரொம்ப தூரம் ரொம்ப நாள் ரொம்ப தினங்கள் நாம் பயணப்பட்டிருக்கிறோம் வியாபாரத்துக்காக. நம்மளுடைய வீட்டை நம்ம பார்க்கணும், நம்மளுடைய குழந்தைகளை பார்க்கணும், நம்மளுடைய உறவினர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கம் அவனுக்கு தொற்றிக்கொள்ளுது. அப்போ உடனடியாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய குடும்பத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திரும்ப தன்னுடைய ஊருக்கு புறப்பட தயாராகிறவன் 3 நாள் பயணம் பண்ணிட்டு வரான். 4வது நாள் ஒரு பழத்தோட்டத்தை பார்க்குறான். அங்கே பார்த்தோன்னே பக்கத்துலேயே ஒரு சுனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும், நம்ம இங்கே இன்றைக்கி தங்கலாம், கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக ஒதுங்கி தன்னுடைய பொருட்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு குதிரையை ஓரமாக கட்டிட்டு பசிக்காக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களை எடுத்து வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு பேரிச்சம்பழங்களாக சாப்பிட ஆரம்பிக்க அவனுக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த சாப்பிட்டுக்கிட்டே அந்த பேரிச்சம்பழங்களுடைய கொட்டைகளை எடுத்து இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே இருக்கான். அப்போது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாம் தொழுகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடல்களை சுத்தப்படுத்திக்கிட்டு தொழுக ஆரம்பிக்கிறான். தொழுக ஆரம்பித்து முடித்து தன் உட்கார்ந்து இப்படி நேராக பார்க்கும் பொழுது, தனக்கு முன்னாடி கால் தரையிலையும் தன்னுடைய தலை வானத்தில் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பூதத்தை பார்க்குறான். இது என்னடா இது, நமக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு பூதம் நிற்குதே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஷாக் ஆகிட்டு அந்த பூதம் தன்னை நோக்கி தான் வருது. வந்ததை பார்த்ததும் அந்த பூதம், நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அந்த வணிகனை பார்த்து சொல்லுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நீ ஏன் என்னை கொல்லணும், நீ என்னை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இல்லை நான் உன்னை கொன்னே தீருவேன் அப்படின்னோடனே, பெரிய மனசு பண்ண பூதமே, நீ என்னத்துக்காக என்னை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு எனக்கு சொல்லு, ஏன்னா நான் எந்த தவறுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நீ என்னுடைய மகனை கொன்னுட்ட அப்படின்னா, நிச்சயமாக இறைவன் மீது சத்தியமாக நான் உன் பையனை கொல்லவே இல்லை, அது எந்த வாய்ப்புமே இல்லை, நீ என்னை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த வணிகன் முறையிடுறான். இல்லை நீ தான் என் பையனை கொன்ன, நான் கண்ணாட பார்த்தேன், நீ தான் என் பையனை கொன்னது அப்படின்னு, எனக்கு புரியல என்னன்னு, நீ எனக்கு விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ உனக்கு பசிக்காக உட்காந்து நீ பேரிச்சம்பழங்களை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற, அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழ கொட்டைகளை நீ இடது பக்கமும் வலது பக்கமும் வீசிக்கிட்டு இருந்த, அதில் அந்த வழியாக வந்துட்டு இருந்த என்னுடைய மகன் அந்த பேரிச்சம்பழ கொட்டை பட்டு அவன் உடனடியாக அங்கேயே இறந்து போயிட்டான், அதுக்கு காரணம் நீ தான், அப்போது உன்னையும் நான் பழிக்கு பழியாக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் ரொம்ப கோபத்தில் கத்த ஆரம்பிக்குது. நான் நிஜமாக எந்த விதமான கொல்லணும் அப்படின்னு நான் கொள்ளல, நான் செய்தது ஒரு தெரியாமல் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், நீ தயவு கூர்ந்து இறைவனுக்காக என்னை நீ மன்னிக்கணும், எல்லாரும் இறைவனிடத்தில் தான் வரோம், இறைவனிடத்தில் தான் போக போகிற நிச்சயமாக ஒரு நாள், அதனால் நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு முறையிடுது. ஆனால் எதுவுமே ஒரு ஒரு விஷயமாகவே பொருட்டாகவே மதிக்காத அந்த பூதம், நான் உன்னை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வணிகன் அழுது திக்கிறான். அழுது தன்னுடைய உடல் இருக்கிற ஆடைகள் எல்லாம் நனைஞ்சு போகுது. நனைஞ்சு போயிட்டு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான், இறைவனை நினச்சி வருந்துறான். அதாவது நாம் நல்லது மட்டுமே தான் நினைக்கிறோம், ஆனால் வாழ்வில் நல்லதும் இருக்குது, அதனோடு சேர்ந்த துன்பமும் இருக்குது, அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணுங்கிறத நம்ம மறந்துட்டு வெறும் நல்லதுக்காக மட்டுமே நம்ம ஆடிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு புலம்பு தீக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன புலம்புனாலும் என்ன அழுது உருண்டாலும் நான் உன்னை விட போகிறதில்ல, உன்னை கொலை தான் போகிறேன்ட்டு தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாளை கொண்டு அது தன்னை அந்த வணிகனை கொல்றதுக்காக வருது.
திருப்பி வந்து அவன் அழுது புலம்ப ஆரம்பிக்கிறான். நீ வந்து கண்ணீர் விட்டு இல்லை ரத்தத்தில் கண்ணீர் விட்டு சிந்தினாலும் உடம்பெல்லாம் வந்து ரத்தத்தால் நீ ஓடினாலும் நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், உன்னை நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி வாழை எடுத்துகிட்டு வரும்பொழுது பொழுது விடிய ஆரம்பிக்குது. பொழுது விடிய ஆரம்பிச்சது பார்த்ததும் கதை சொல்கிறது அப்படின்னு நிறுத்திடுறான். இப்போ மன்னருக்கு இந்த மீதி கதையை கேட்கணுங்கிற ஆவல் வந்து வந்துடுது. மன்னர் வந்து என்னை நாளைக்கு வந்து உயிரோட விட்டா நான் வந்து மீதி கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷரத் சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி, நீ சொன்னது போலவே எனக்கு அந்த மீதி கதையை கேட்கணுன்ற ஆவல் வந்துடுச்சு, நாளைக்கு நீ மீதி கதையை சொல்லணும், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதோடு வந்து இந்த முதல் இரவு வந்து முடியுது. இப்போ அடுத்த நாள் மன்னர் தன்னுடைய வேலைகளை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்து ரொம்ப களைப்பில் திருப்பி வந்து கதை கேட்கறதுக்காக வந்து உட்கார்றாரு. சொல்லும் பொழுது நீ நேற்று சொன்ன கதையிலேருந்து அதனுடைய ஆரம்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவளும் அதே போலவே அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த பூதம் அவனை வந்து வெட்டுறதுக்காக வரும்பொழுது அவன் வந்து அந்த வணிகன் அந்த பூதத்தை பார்த்து, நீ என்னை வந்து கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட, அதில் எந்த மாற்றமும் இல்லை, நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்காக ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய குடும்பத்தோட பார்த்து எனக்கு என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றி வச்சுட்டு எல்லா குழந்தைகளையும் பாதுகாத்துட்டு என் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எல்லாம் நான் கொடுத்துட்டு நான் வந்து திருப்பி உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த வணிகன் முறையிடுறான். அதுக்கு அந்த பூதம், நான் உன்னை எப்படி நம்புறது, நீ யாருன்னே தெரியாது, நான் உன்னை எப்படி நம்ப முடியும்னு கேட்கும்போது, இறைவன் மேலே சத்தியமாக நான் வந்து திருப்பி உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ திருப்பி எவ்வளோ நாள் கழித்து வருவேன் அப்படின்னா, இன்னிலேருந்து எனக்கு 1 ஆண்டுகள் கொடு, அடுத்த புத்தாண்டுக்கு நான் வந்து உன்னை இதே இடத்துல வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வணிகன் கேட்குறான். அப்போது அந்த வணிகன் சொன்ன அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அந்த பூதம் அவனை விடுவிக்குது. அவனும் கிளம்பி தன்னுடைய மனைவி மக்களை பார்க்குறதுக்காக ஊருக்கு போகிறான். போயிட்டு அங்கே அவன் போனதும் அவனுடைய முகம் வாடி போய் ரொம்ப மன வருத்தத்தில் உட்காந்துருக்கிறத தன்னுடைய மனைவி பார்த்து என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்கும்பொழுது அவன் நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறான். இப்படிலாம் ஆச்சுன்னொடனே, நான் 1 ஆண்டு வந்து இருப்பேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொத்துக்களை எல்லாம் பிரித்து எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டு நான் திருப்பி போயிடுவேன், நான் சத்தியம் செய்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே தன்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாரும் வந்து ஒரே அந்த வீடை துக்கத்தில் மாறுது. நிறுத்தாத அழுகைகளும் குழந்தைகளும் மனைவியும் அழுது புலம்பி தீர்க்குறாங்க. அதுக்குள்ளே சட்ட நிபுணர்களெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய பங்கு சொத்தில் இருந்து எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்து தன் மனைவிக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு இளம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலர் நியமிச்சுட்டு எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு அவன் கொஞ்ச நாள் நிம்மதியாக தன்னுடைய குடும்பத்தோடு இருந்துட்டு அந்த பூதத்துக்கு பண்ண சத்தியத்தை நிறைவேற்றுற நேரம் வந்து அவனுக்கு வந்துடுச்சு. அப்போ ஒரு நாள் திரும்பவும் குதிரையில் தன்னுடைய பொருட்களை எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பூதத்தை நோக்கி அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவனுடைய மொத்த குடும்பமும் விடாமல் அழுகுறாங்க. அங்கேருந்து கிளம்பி அந்த பூதத்தை அவன் கடைசியாக பார்த்த இடத்துக்கு, அந்த பழத்தோட்டம் இருந்த இடத்துக்கு திருப்பி போய் அவன் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அந்த வழியாக வந்து ஒரு வயசானவர் ஒரு மானை கூப்பிட்டுட்டு அந்த வழியாக வர்றாரு. பார்த்ததும் அந்த வயதானவர் இந்த வணிகனை பார்த்ததும், இது பேய் பிசாசுகள் இருக்கிற இடமாச்சே, இந்த இடத்துல நீ ஏன் வந்து உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் அந்த வணிகன் தனக்கு நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறான். தன் செய்த சத்தியத்தை சொல்கிறான். அந்த வயதானவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பரவாயில்லையே, நீ சொன்ன அந்த பூதத்துக்கு செய்த சத்தியத்தை நிறைவேற்றணும் நீ வந்திருக்கியே, அதனால் உனக்கு என்ன ஆகுதுங்கிறத நான் பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வயோதிகரும் அந்த வணிகனோடவே உட்காந்துக்கிறார். தன்னுடைய மானை கூட வச்சுக்கிட்டு அவன் கூடவே உட்காந்துடுறாரு. இப்போ இந்த கதையை சொல்லி முடிக்கும்பொழுது திருப்பி பொழுது விடிய ஆரம்பிக்குது. அவ கதையை நிறுத்தின உடனே திருப்பி மன்னருக்கு இந்த கதையை என்னடா இது ஒரு கதை முடியும்னு நினச்சா திருப்பி அங்கேருந்து இன்னொன்று தொடங்குது அப்படின்னு திருப்பி கேட்கணுங்கிற ஆவல் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போது ஷராசத் துனியசாத் கிட்ட சொல்கிறா, மன்னர் அடுத்த நாள் என்னை வந்து உயிரோடு விட்டார் அப்படின்னு சொன்னால் நான் இந்த மீதி இருக்கக்கூடிய கதையை சொல்கிறேன், இந்த கதை முன்ன சொன்னதை விட இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே மன்னர் அதை கேட்டுட்டு இந்த வணிகனை பற்றிய கடைசி கதையாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 2வது இரவு இப்படி முடியுது.